கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில பல குறைவோடு கூட இருக்கிறீங்களா? சரீரத்தில் ஆரோக்கியம் குறைவோடு கூட காணப்படுகிறதா? பொருளாதாரத்தில் குறைவோடு இருக்கிறீங்களா? சமாதானம் சந்தோஷத்துல குறைவுபட்டு போய் இருக்கிறீங்களா? குடும்ப காரியங்களில் குறைவோடு கூட இருக்கிறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல குறைவோடு இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய காரியத்தில் குறைவோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஒன்றும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படி வாழ்க்கையில குறைவு வருகிறதற்கு காரணம் என்ன? நாம் கர்த்தரை தேடாமல் இருப்பது. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு ஒரு குறைவு வந்த உடனே நம்ம யாரை தேடுறோம்? பணத்தில் குறைவு வந்துட்டா பேங்கை தேடுறோம், கடன் கொடுக்கிறவங்களை தேடுறோம். இன்னைக்கு சரீரத்தில் வியாதி ஆரோக்கியம் குறைவுபட்டால் நம்ம மருத்துவர்களை தேடுகிறோம், மருந்து மாத்திரையை தேடுறோம். ஆனால் இதற்கு முன்பதாக நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளையாக இருந்தால் இந்த குறைவு நிறைவாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முதல்ல கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்கிற பிள்ளையா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். மீண்டும் சொல்றேன், கர்த்தரை தேடும் பொழுது குறைவு ஏற்பட்டது போல உங்களுக்கு தோணலாம், குறைவு உண்டாகிறது போல சூழ்நிலை வரலாம். நான் வேதத்தின் வசனத்தின்படி சொல்கிறேன், உங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவுல நீங்க குறைவுபட்ட நிலையில இருக்க மாட்டீங்க. தானியேல் முடிவுல குறைவுபட்ட நிலையில இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ முடிவுல குறைவுபட்ட நிலையில இல்லை. யோசேப்பு முடிவுல குறைவுபட்ட நிலையில இல்லை. யாக்கோபு முடிவுல குறைவுபட்ட நிலையில இல்லை. எல்லாவற்றிலையும் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருந்தார். உங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுறாதங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. God bless you.